இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. அவர் வந்து அந்த பணியிலேருந்து நீக்கப்பட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. அவருடைய சேனல் பார்த்துருக்கீங்களா? அவர் பேச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி சார் இருக்கும்? தமிழ்நாட்டில் சில ஆளுங்க வந்து இந்த மாதிரி நீக்கப்படுற ஆளுங்க வந்து எந்த பார்ட்டி அவங்க ஃபேவர் பண்ணுறாங்களோ அந்த பார்ட்டியோட ஒரு டம்ளரு, ஒரு ஸ்பூனு, ஒரு ஏன்னா இப்போ அண்டா இருக்குது, அதனால அதே மாதிரி டம்ளரு, ஸ்பூனுன்ற மாதிரி ஆயிடுவாங்க. அடுத்தடுத்து ஆயிடுவாங்க. ஒன்று போய் வெளியில் சேனல் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து அவங்க சார்பு ஊடகத்தில் போய் அது இப்போ இதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருவார். அரசியல் விமர்சகர் ஆகிடுவாங்க, ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க, அரசியல் விமர்சகரும்பாங்க, பத்திரிகையாளர்னு போட மாட்டாங்க. ஒரு வச்சுக்கிட்டு அங்கே 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக வரப்பாது. இந்த பேனல் செட் பண்ணுறது இதெல்லாம் நடந்திருக்கு. மீடியா ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சில சேனல்ஸ் வந்து நடுநிலையாக இருக்கிறாங்க. ஆனால் நெறியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடடாக இருக்கிறாங்க. சேனலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடலாம். ஓகேங்களா? சன் டிவி எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து கலைஞர் டிவி எப்படி இருக்கும், ஜெயா டிவி எப்படி இருக்கும், ஜெயா நியூஸ் எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சொல்லிடலாம். இவங்கன்னா கட்சி சார்பு உள்ளவங்க அங்கிட்ட எப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குன்னா நம்ம போகிறதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் திருந்தணும், அவங்களே திருந்தணும். ஏன்னா சில நெறியாளர்கள்னால தான் அந்த சேனல்லே அந்த மாதிரி ஆகுதுங்கிறது தான் என்னோட நடுநிலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெறியாளர்கள் சில வேலைகள் செய்கிறதுனால அந்த சேனல்களை நாங்கள் தவிர்க்கிறோம். கேள்வி வந்து நீங்கள் கேட்குறதுக்கும் மற்றவங்க கேட்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும், புரிஞ்சுங்களா? அதனால கேள்விக்கு பதில் சொல்கிறதுல கேட்குறவனுக்கு தான் நான் பணம் பதில் சொல்கிறது. இதுவே தெரியுது எவ்வளோ பயஸ்டாக இருக்கிறாங்க, குதிரை பழத்தில் ஈடுபட்டிருக்காங்க. டிஆர்பி ராஜாக்கும் நம்ம நன்றி சொல்லிப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இருந்தார் சாதாரணமாக சவுக்கு மீடியான்னு வச்சுக்கிட்டுங்க, அவரை கூட்டிகிட்டு போய் 2 அடி அடித்து 2 கஞ்சா கேஸை போட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஏன்னா இவங்க கண் பட்டாவே அந்த சேனல் பயங்கரமாயிடும். மகிழாவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன அச்சுறுத்தல் தான் வந்து நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்க வேணாம், புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். டிஆர்பி கண்டனம் தெரிவித்த டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் என்னோட நன்றிகள். இந்த ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சி எவ்வளோ பரவாயில்ல, ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ஆட்சி அப்படின்னு புலம்புறாரு, பார்த்தீங்களா? எங்க அது பார்க்குற மாதிரியா இருக்குது, கேட்குற மாதிரி கூட இல்லை. ஏதோ சொல்கிறீங்க நீங்கள். காசு தாங்க எல்லாம், ஃபைனலாக வந்து காசு தான் எங்களுக்குன்னா எல்லாமே ஒரு அடிப்படையாக அவங்க பேசுகிறது எல்லாமே காசுக்காக தான். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழ்நாட்டின் அர்னாப் கோஸ்வாமி என்று அழைக்கப்படுகிற நெல்சன் சேவியர் அவர் வந்து நியூஸ் அந்த தனியார் செய்தி நிறுவனத்தில் ஒரு நெறியாளராக இருக்காரு. ஒரு நடுநிலை தவறாத ஒரு நெறியாளர் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த பணியிலேருந்து நீக்கப்பட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. அவருடைய சேனல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் பேச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி சார் இருக்கும்? நெக்ஸ்ட் என்ன, இப்போ அர்னாப் கோஸ்வாமி வந்து தனியாக ஒரு டிவி சேனல்லே ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் சில ஆளுங்க வந்து இந்த மாதிரி நீக்கப்படுற ஆளுங்க வந்து எந்த பார்ட்டி அவங்க ஃபேவர் பண்ணுறாங்களோ அந்த பார்ட்டியோட ஒரு டம்ளரு, ஒரு ஸ்பூனு, ஒரு ஏன்னா இப்போ அண்டா இருக்குது, அதனால அதே மாதிரி டம்ளரு, ஸ்பூனுன்ற மாதிரி ஆயிடுவாங்க. அடுத்தடுத்து ஆயிடுவாங்க. ஏற்கனவே அவங்க நெறியாளன்ற பேரில் அப்படி இருந்தாங்க. ஒன்று போய் வெளியில் சேனல் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து அவங்க சார்பு ஊடகத்தில் போய் அது இப்போ இதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருவார். அரசியல் விமர்சகர் ஆகிடுவாரு. ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. அரசியல் விமர்சகரும்பாங்க, பத்திரிகையாளர்னு போட மாட்டாங்க, புரிஞ்சுங்களா? ஏன்னா இப்போ பத்திரிகையாளர்னு போட்டால் இப்போ நிறைய இது வரதுனால நடுநிலையாக பேசுறதுக்காக வந்து அரசியல் விமர்சகர்னு போட்டு, ஓகேங்களா, டம்ளரு, வாலி, புரிஞ்சுங்களா, ஸ்பூனு, அந்த மாதிரி சில அடைப்பட்டங்களோட அவர்கள் அழைக்கப்படும். ஒரு அண்டாக்கு ஒரு பெரிய போட்டி இருக்குன்றீங்களா நீங்க? இல்ல, இது நெக்ஸ்ட் ஒரு 5 வருஷம் பண்ணி ஆகணும்ல அரசியல, புரிஞ்சுங்களா? ஸோ அதனால வேற வழி கிடையாது. உயரிய பொறுப்பு, உன்னதமான பொறுப்பு அந்த நெறியாளன்றது, அந்த தாண்டி இப்படி பேசுறாரு. ஆக்சுவலி நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா has been sold to the great extent அப்படிங்கிறதுல நான் பதிவு செய்வேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிபேட்ஸுக்கே நான் ரொம்ப போகிறதே கிடையாது. ஆமாங்க சார், நான் பார்த்துருக்கேன். ஓகேங்க. ஆமாம், இப்போ வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா,
அது ரொம்ப பயாஸ்டாக இருக்கிறாங்க. சில டிவிகள்லாம் வந்து பார்த்தோம்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 5 பேர் உட்கார வைக்கிறாங்கன்னா ஓகேங்களா நம்ம வந்து நான் டு பி வெரி வெரி ஃப்ராங்க் வந்து நம்ம பேசுறதுல வந்து தாவேக்காவோட சார்பு இருக்கும். நான் இல்லைன்னு சொல்றதே கிடையாது. புரிஞ்சுங்க. என்னை வழக்கறிஞர்னு போட்டுக்கோ அப்படின்னு போட்டுக்கோன்னு நான் சொல்றது எதுவும் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் தாவேக்கா சார்பு இருக்குதுன்னா எந்த விஷயத்துல எனக்கு சார்பு இருக்குதோ அந்த விஷயத்த மட்டும் தான் நான் பேசுவேன். இல்லைன்னா நான் போக மாட்டேன். புரிஞ்சுங்களா. இப்போ நம்ம ஒருத்தரை வச்சுக்கிட்டு அங்கே 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக வரப்பாது இந்த பேனல் செட் பண்ணுறது புரிஞ்சுங்களா. இதெல்லாம் நடந்திருக்கு. இட் ஹஸ் ஹேப்பன் இன் த பாஸ்ட். புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் சில இடத்துல வந்து யார் பேனல் என்னன்னு கேட்டுட்டு போக ஆரம்பித்தோம். இது நம்ம என்கொயரி பண்ணிட்டு எதுக்கு இவங்க வந்தால் நம்ம போகாமல் அவங்க வந்தால் இவங்க போகாமல் அதனால நான் வந்து கம்ப்ளீட்டாவே வந்து டிபேட்டே வந்து அவாய்ட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப பயஸ்டா இருக்காங்க. கண்டிப்பாக அதனால தான் நான் எப்போதுமே நான் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆல்ரெடி ஹஸ் பீன் சோல்டும்பேன். புரிஞ்சுங்களா. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எல்லா சேனல்லையும் சொல்ல மாட்டேன். புரிஞ்சுங்களா. எல்லா சேனல்லையும் சொல்ல மாட்டேன். சிறிய குறிப்பிட வேணாமே அப்படிங்கிறதுக்காக. புரிஞ்சுங்களா. என்னால ஒரு டெஃபமேஷன் கேஸ் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா கோர்ட்ல நாங்கள் வந்து இது இருக்க மாட்டேன். அதனால வந்து let us not give ஏன்னா அதெல்லாம் திருந்தணும். அவங்களே திருந்தணும். ஏன்னா சில நெறியாளர்கள்னால தான் அந்த சேனல்லே அந்த மாதிரி ஆகுதுங்கிறது தான் என்னோட சேனலோட சில சேனல்ஸ் வந்து நடுநிலையா இருக்கிறாங்க. ஆனா நெறியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடடா இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா. சில சேனலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடட். இப்போ ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடலாம். ஓகேங்களா. சன் டிவி எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து கலைஞர் டிவி எப்படி இருக்கும், ஜெயா டிவி எப்படி இருக்கும், ஜெயா நியூஸ் எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சொல்லிடலாம். இவங்கன்னா கட்சி சார்பு உள்ளவங்க அங்கிட்ட எப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குன்னா நம்ம போகிறதே கிடையாது. அது உள்ளுக்குள்ளே போகிறதே கிடையாது. நடுநிலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெறியாளர்கள் சில வேலைகள் செய்கிறதுனால அந்த சேனல்களை நாங்கள் தப்பு. ஆக்சுவலாக அந்த பிரபல ஒரு செய்தி சேனல் நீங்கள் கூட பார்த்துருக்கீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த நெறியாளர் இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டார்ன்ற அந்த வழக்கம் நடுவில் வந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக அவங்க வைக்கிற கேள்வியே இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா, ஃபீல் பண்ணிருக்கீங்களா? என்ன நம்மள ஏதோ அட்டாக் பண்ணுற மாதிரியே இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? இல்லை இது கேள்வி நீங்கள் எப்படி வேணால் வைக்கலாங்க. கேள்விக்கு பதில் சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் வந்து எப்போயுமே என் மனசில் ஒன்று கேட்குறவனுக்கு ஒரு பதில் சொல்லணும். கேள்வி வந்து நீங்க கேட்கறதுக்கும் மற்றவங்க கேட்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். புரிஞ்சுங்களா. அதனால கேள்விக்கு பதில் சொல்றத விட கேட்கறவனுக்கு தான் நான் பதில் சொல்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி இதுனா வந்து இது பண்ணேன். ஸோ இதுவே தெரியுது எவ்வளவு பயஸ்டா இருக்கிறாங்க, குதிரை பருவத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஓகேங்களா. இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆல்ரெடி ஹஸ் பீன் சோல்டு. நேஷனல் மீடியா ஹஸ் பீன் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி. புரிஞ்சுங்களா. ஸோ திஸ் மீடியா ஹஸ் பீன் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஎம்கே and very few is in the hands of ADMK and very few are the really existing good medias in Tamil Nadu. ஒரு 10% சொல்லலாம். அந்த 10% யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நடுவில் இப்போ இந்த பரிதாபங்கள் அவங்க ரொம்ப ஃபேமஸ்ல சார். அவங்களோட சட்டையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சமீபத்தில் அந்த எம்எல்ஏ ஒருத்தர் அரெஸ்ட் ஆனார் தெரியுமா சார்? அவரோட பையன் நடுவில் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குற காமெடி பண்ணாரு. அந்த பார்த்துருப்பீங்க. பிரஸ் மீட்ல இந்த பயாலஜிலாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பரா இருந்துச்சுல. அதை வந்து கலாச்சிருக்காங்க பாத்தீங்களா பரிதாபங்கள்ல. அந்த வீடியோக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு யாருன்னா முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா. ஓகே ஓகே. என்னன்னா உங்கள் மக்களோட பரிதாபங்கள் உங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களோட வந்து கிண்டல் பண்றீங்களே, நீங்களாம் எப்படி கலையை மதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. பாத்தீங்களா? ஓகே. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மிஸ்டர் டிஆர்பி ராஜாக்கு நம்ம நன்றி சொல்லிக்குவோம். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இருந்தார் சாதாரணமாக சவுக்கு மீடியான்னு வச்சுக்கிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் 2 அடி அடித்து 2 கஞ்சா கேஸை போட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் போயிட்டு இருக்காரு. அவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க கண் பட்டாவே அந்த சேனல் பயங்கரமா ஆயிடும். ராசி அப்படியாமா யோசிச்சு பாருங்க. சவுக்கு மீடியாவா இருக்கட்டும், நம்ம ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸா இருக்கட்டும், புரிஞ்சுங்களா. இவங்கன்னா வந்து இவங்க கண் பட்ட உடனே அவங்க வந்து யூடியூப்ல பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஸோ அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பரிதாபங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன அச்சுறுத்தல் தான் வந்து நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்க வேணாம். புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். டிஆர்பி கண்டனம் தெரிவிச்ச டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் என்னோட நன்றிகள். ஏன்னா இதுக்கப்புறம் தான் பரிதாபங்கள் growth எங்கேயோ போகுது. சும்மாவே அவங்க வியூஸ் அதிகமா போகும். அதிகமா எங்கேயோ போகுது. இப்ப பாருங்க சவுக்கு மீடியா பாருங்க. அவர் சவுக்கு மீடியான்னு ஆரம்பிச்சாரு, சவுக்கு அன்பிளக்ட்னு ஆரம்பிக்கிறாரு, சவுக்கு வகையாரன்னு ஆரம்பிக்கிற எந்த சேனல் ஆரம்பிச்சாலும் ஓடுது. புரிஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் முதல் காரணம் யாரு? இப்ப ஆமா இப்ப ரெட்பிளிக்ஸே நீங்க எடுத்துக்கோங்க. ஃபெலிக்ஸ் சாரை வந்து யாருக்கு தெரிய போகுது? புரிஞ்சுங்களா. எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி அவரை இவ்வளவு ஃபேமஸ் ஆக்கி ஓகேங்களா.
இன்னைக்கு அவர் வீடியோனா நம்ம தேடி தேடி பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வீடியோனா தேடி தேடி பார்க்குறோம். ஓகேங்களா, அவர் தான் ஸ்ரீரெட்டினா வச்சு இன்டர்வியூ எடுத்துருக்காரு அப்பவே. சூப்பர். புரிஞ்சுங்களா, அவன் ஏன்னா இன்செப்ஷன் ஆஃப் யூடியூபே எனக்கு தெரிஞ்ச அவர் தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவர் அந்த காலத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காருப்பா. 2013 அந்த பாலிடிக்ஸ் பேச அந்த பயனியரே மிஸ்டர் ஃபெலிக்ஸ். ஆமா அவர் தான். சோ அவர் என்ன இவங்க லைம் லைட் கொண்டு வந்தது யாரு? டிஆர்வி ராஜா வகையறாக்கு. ஆமா வகையறா, உங்க வகையறாக்கு, டிஎம்கே திமுக வகையறாக்கு நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். நாளைக்கு வந்து பரிதாபங்களும் வந்து சூப்பரா போகுது. இத பேசுறதுனால எள்ளுக்கு பயிறது நெல்லுக்கு பயிறது எள்ளுக்கும் பாயும்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்க சேனலும் கோரிக்கை உங்க சேனலும் டெவலப் ஆக போகுது. நன்றி சொல்லுங்க. கண்டிப்பா சார், நன்றி சார். ஆரோக்கிய சதீஷ் சார் அவரோட முன்னிலையில டிஆர்வி ராஜா அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை, எங்களுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருங்க. நாங்களும் வளர்ந்துக்கிறோம். சார் இன்னொரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்காரு சார், நம்ம நக்கீரன் கோபால் அவர்கள். பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சாரி சார், ஏதாவது தப்பா சொல்றேன்னா. அவருக்கு வந்து என்னன்னா, இந்த ஆட்சியில தான் ஜெயலலிதா ஆட்சி எவ்வளவு பரவாயில்ல, ரொம்ப மோசமா இருக்கு இந்த ஆட்சி அப்படின்னு புலம்புறாரு. பாத்தீங்களா? எங்க அது பாக்குற மாதிரியா இருக்குது, கேக்குற மாதிரி கூட இல்ல, ஏதோ சொல்றீங்க நீங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில வந்து அவரே ஒரு பேட்டியில கொடுத்தாப்ல. புரிஞ்சுங்களா? ஒரு 1000 பேர் வந்தாங்களாம், ஆளுக்கு 10 கல் இருந்துக்கிட்டு. அன்னைக்கு வந்து திமுக கலைஞர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாராம். நக்கீரன் ஆஃபீஸ்க்கு எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாராம். புரிஞ்சுங்களா? அந்த ஃபோன் கால் மட்டும் அன்னைக்கு வராம இருந்துச்சுன்னா, அந்த போன் கால் மட்டும் வராம இருந்துச்சுன்னா, இல்ல இந்த மாதிரி தேவையில்லாத அது மூத்த பத்திரிகையாளர் சொல்லுவாங்க, முத்துன பத்திரிகையாளர். அதுவும் திமுக முத்துன பத்திரிகையாளர் வந்து நக்கீரன் கோபால். ஸோ அவர் பத்திரிகையை யாருமே பாக்குறது இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையும் யாரும் வாங்குறது இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இன்னைக்கு யூடியூப்பும் ஆரம்பிச்சு பார்த்தாரு. அந்த அளவுக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகல. அது உண்மையில சொல்ல போனா அந்த மீசைக்கு சொந்தமானவர் வந்து நம்ம வீரப்பன். அவங்க ஃபேமிலி கிட்டையும் வந்து ஆட்டையா போட்டாரு போல இருக்கு. அவர் ரைட்ஸ் கிட்ஸ்னா இவர் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணி நிறைய பிரச்சனை பண்ணி அவங்க ஃபேமிலியும் ஒரு மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவர் யாருக்கு வந்து என்ன காசு தாங்க எல்லாம், ஃபைனலா வந்து காசு தான் இவங்களுக்குன்னா எல்லாமே ஒரு அடிப்படையா அவங்க பேசுறது எல்லாமே காசுக்காக தான். அதாவது ராஜாக்கு மீறிய ராஜ விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுக மேல இவருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நெறியாளர், இந்த மாதிரி பத்திரிகையாளர்னா வந்து பாத்தீங்கன்னா இவன் டிஃபரெண்டா கூவராம் போடுறா கொய்யா அப்படின்னு வருங்கால ஜனாதிபதி. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இப்ப முதலமைச்சருக்கு கூட வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால வருங்கால ஜனாதிபதி, அமெரிக்கா ஜனாதிபதி அந்த மாதிரி எதையாச்சும் ஒண்ணு கூவி தான் வந்து இவங்க பொழப்ப நடத்தி ஆகணும். வேற என்ன சார் அவங்களுக்கு தெரியும்? வருங்கால ஜனாதிபதி உதயநிதி அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரு. அமெரிக்க ஜனாதிபதி வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி உதயநிதி சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரைட் சார், ரைட் சார். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். தேங்க்யூ.